down, everybody drop. மகிழ்ச்சியான ஒரு விழா. இந்த நிறுவனத்தின் முக்கியமான பொறுப்பாளர்களே, இந்த நிறுவனத்தை வருடா வருடம் முன்னுக்கு கொண்டு போகணும் என்று நினைத்து மனசார உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற அத்தனை பணியாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பீமா ஜுவல்லரி சொன்னா தெரியாத நபரே இல்லை. அதுக்கு முதல் காரணம் என்னன்னு சொன்னா நிறைய கலெக்ஷன். ரெண்டாவது, இங்க பணிபுரிகின்ற எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்காங்க. பாருங்க, யாருமே சிரிக்காம இல்லை. சிரிப்பு என்கிறது ஒரு நல்ல ஒரு மருந்து. நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்த உட்கார்ந்தேன். ஒரு 2 வாடிக்கையாளர்கள் வந்த உடனே அவங்க போய் சிரிச்சு கூட்டிட்டு வராங்க. ஒரு சகோதரியை பார்த்தா அந்த சென்னை மேல அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கே ஒரு அதுக்கு மேல ஒரு இது வந்து அவங்களே அடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஏன் காரணம்னா மகிழ்ச்சி தான் காரணம். பீமாவின் மகிழ்ச்சி தான் காரணம். இன்னைக்கு இந்த பகுதியிலே மார்த்தாண்டம் வந்து நம்ம மாவட்டத்துல 2வது இடம். வியாபாரத்திலே இருந்தாலும் சரிதான், எந்த துறையில இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு இந்த மார்த்தாண்டத்துல நம்பர் 1 செயல்பட்டு வருவது பீமா ஜுவல்லரி. பீமா ஜுவல்லரி மேல மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கை. அது யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா அவங்க பல ஆண்டுகளாக இந்த தொழிலை செய்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நாள்ல, இந்த நல்ல நாள்ல அழகான ஆண்டி கலெக்ஷன், டைமண்ட், இதெல்லாம் இன்னைக்கு வச்சு இங்க ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்க. காரை எடுத்துட்டு டைமண்ட்னா ஒரு காலத்துல திருநெல்வேலி போனோம், சென்னை போனோம். அப்படிங்கிற இருக்கிற காலகட்டத்துல மார்த்தாண்டா இன்று வளர்ச்சி அடைந்து இருக்கிறது என்பதற்கு பீமா ஒரு எடுத்துக்காட்டு. யாதொரு சந்தேகம். அதுக்கு ஏன் காரணம் சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா சொல்ல முடியுமா? பாரம்பரியம் இன்னொன்று இருக்கு, சர்வீஸ். இது எல்லாமே வரவேற்கிறோம். அதுக்கு உள்ளே ஒண்ணு இருக்குது.
அதுக்குள்ளே ஒண்ணு இருக்கு, நம்பிக்கை எல்லாமே இருக்கு. சார் சொன்னார் சோசியல் சர்வீஸ், அவருக்கு பரிசு கொடுக்கிறார். எல்லாரும் நல்லா கையடிங்க. சோசியல் சர்வீஸ் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து என்கிட்ட பணம் இருக்கலாமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு இந்த ரிபன் கட் பண்ணி இந்த குத்து விளக்கை ஏற்றி வச்சிருக்கேன்னா முதல் காரணம் என்னுடைய சோசியல் ஒர்க் தான். அதுதான் இந்த சேவை. சேவை என்னை கொண்டு எங்கேயே நடத்திருக்கு பாத்துக்கலாம். பல 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 கோடிக்கணக்கான ஒரு சாமனத்துல நான் வந்து நிக்கிறேன். இந்த பாலம் வந்து 220 கோடி. அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இங்க ஆள் இல்லாம இல்ல, நான் எந்த கட்சியும் சேரல, அவரு தான் இந்த பால விழாயை நீ நடத்துன்னு என் கையில கொடுத்தாரு. அன்னைக்கு எங்களுக்கு எனக்கு வந்து 7 லட்சம் 8 லட்சம் ரூபாய் என் கையில செலவு, எல்லாருக்கும் நலத்திட்ட உதவி எல்லாம் கொடுத்து. ஆனால் சேவை செய்யற இடம் யாராலையும் அழிக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லயும் பீமா செய்யக்கூடியது. அவங்க வந்து மன வளர்ச்சி குட்டி இடத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ, முதியோர் இல்லம், பல பள்ளிக்கூடங்கள், இந்த பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து தர்மம் செய்யறாங்க. இந்த தர்மம் வந்து ஒரு காலம் நம்மளை வந்து தாழ்த்த விடாது. உண்மையிலே நான் கூட கொரோனால வந்து நான் கூட செத்து தான் பிழைச்சேன். அந்த செத்து பிழைக்கும் போது அந்த கடைசி நேரத்தில் முதல்ல எல்லாம் என்னால செல் பேச முடியாது. கடைசியில வர செல்களை எல்லாம் எடுக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, உங்களுடைய சமூக பணி உங்களை காப்பாற்று, பணம் காப்பாற்றுன்னு யாருமே சொல்லல. அதனால பீமாவுக்கு அப்படி ஒரு சிறந்த குணம் இங்க இருக்கிறது. அதனாலதான் இந்த பீமாவை யாராலையுமே அழிக்க முடியாது. தர்மம் தலைகாக்கும், தர்மம் தலைகாக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான முதலமைச்சர், பயங்கரமான நடிகர், நடிச்சுட்டு தான் முதலமைச்சரா வந்தாரு. அவருக்கு பேர் சொல்ல முடியுமா? எம்ஜிஆர். யாராவது உங்க சைடுன்னு சொல்லுங்க. வாங்க, நீங்க வாங்க. எம்ஜிஆர் இவர் வந்து சின்ன வயசுல இவர் வந்து ரொம்ப பூர் பாத்துக்கிறார். ரொம்ப பூரா சாப்பாட்டு கூட அவருக்கு வழி கிடையாது. இவர் வீட்டு பக்கத்துல இருந்து இவர் நடந்து வரும்போது காலையில வந்து இட்லி வாங்குவார். இட்லி ஒரு அம்மாவிட்ட, ஒரு பாட்டி கிட்ட. அந்த பாட்டி கிட்ட ஒரு நாள் கொடுத்தா 2 இட்லியோ 3 இட்லியோ அன்னைக்கு கிடைக்கும். அப்போ வந்து இவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த நடந்து இவர் போயிட்டே இருக்காரு. அப்ப அந்த பாட்டி கூப்பிடு, ஏ ராமச்சந்திரா, ஏன் இன்னைக்கு நீ இட்லி வாங்கல? பாட்டி, என்கிட்ட காசு கிடையாது. காசு இன்னைக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாளைக்காவது வாங்கிக்கலாம், நீ வா, இட்லி தாரேன்னு சொன்னாங்க. வந்து இட்லிய வாங்குறாரு. எம்ஜிஆர் வந்து அந்த பாட்டி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நாளைக்கு நான் தராட்டா என்ன செய்ய பாட்டி எப்படி கேட்கிறேன். அந்த பாட்டி சொல்றாங்க, நீ தந்தா அது வியாபார கணக்குல எழுதிடுவேன், நீ தராவிட்டால் அதை புண்ணிய கணக்குல எழுதிடுவேன். பாட்டிக்கே அவ்வளவு இது இருக்கு பாருங்க. தர்மத்துக்கு விலை வந்து யாராலையும் மதிக்க முடியாது. அதனாலதான் தர்மம் தலை காக்கும் என்று சொன்னார்கள். இந்த தர்மத்தை செய்து கொண்டிருக்கின்ற பீமா ஜுவல்லரி யாராலையும் அசைக்க முடியாது. அது மட்டுமல்ல, நீங்கள் முகம் மலர்ந்த தொழிலாளிகள் எல்லாம் இங்கே வேலை செய்யும் போது யாராலும் தடுக்க முடியாது. இந்த ஸ்தாபனம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளரும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி.
വേദി ഒരുക്കി തന്ന ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ നമ്മുടെ ടോപ്പ് മാനേജ്മെന്റ് ഒരു നന്ദി അറിയിക്കുകയാണ്. ഇതുപോലത്തെ ഒരു കളക്ഷനും പിന്നെ ഇതുപോലത്തെ ഒക്കെ ഒരു വേദി ഒരുക്കി തന്നതിന് മാനേജ്മെന്റ് ആൻഡ് ഹിസ് ഫാമിലിക്ക് ഒരു നന്ദി അറിയിക്കുകയാണ്. രണ്ടാമത് ഞാൻ നന്ദി അറിയിക്കുന്നത് എൻ്റെ സ്റ്റാഫിനോടാണ്. കാരണം അവരുടെ ഒരു മുൻകൈ ഇല്ലാതെ എനിക്കിത് ചെയ്യാൻ ഉള്ള ഒരു ഇത് കിട്ടത്തില്ല. തീർച്ചയായിട്ടും ഈ വേദിയിൽ ഞാൻ അവരുടെ കൂടി നന്ദി അറിയിക്കുന്നു. അതിനു മേളിൽ ഞാൻ നന്ദി അറിയിക്കുന്നത് നമ്മുടെ വാല്യുബിൾ കസ്റ്റമേഴ്സിനാണ്. കാരണം അവരാണ് നമ്മളെ ഇത്രയും വർഷമായിട്ട് 11 വർഷമായിട്ട് നമ്മളെ വളർത്തിക്കൊണ്ടുവന്നത്. തീർച്ചയായിട്ടും ഈ വേദിയിൽ അവരെയും കൂടി ഞാൻ നന്ദി അറിയിക്കുകയാണ്. അപ്പം ഈ ഒരു ഇതിനകത്ത് ഞാൻ പറയുന്ന ഒരേ ഇതാണ്, എല്ലാവർക്കും ഈ ഇതൊരു കളക്ഷൻ കാണാനുള്ള ഒരു സാഹചര്യമുണ്ട്. നല്ല കളക്ഷൻസ് ആണ്, നല്ല ഡിസ്കൗണ്ട് ഒക്കെയാണ് നമ്മൾ ഒരുക്കി വെച്ചിരിക്കുന്നത്. തീർച്ചയായിട്ടും എല്ലാ കസ്റ്റമറിനും ഈ ഒരു എക്സിബിഷൻ കം സെയിലിന് സ്വാഗതം അറിയിക്കുകയാണ്. നന്ദി, നമസ്കാരം. ഞാനിത് ഈ വേളയിൽ നമുക്ക് എല്ലാ കസ്റ്റമറിനെയും എല്ലാവരെയും ഞാൻ ഇങ്ങോട്ട് ക്ഷണിക്കുകയാണ്. കാരണം എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ മാർത്താണ്ഡം ഭീമയിൽ ആദ്യമായി മാർത്താണ്ഡത്ത് എന്നൊരു സ്ഥലത്ത് ആദ്യമായിട്ടാണ് ഇത്രയും കളക്ഷൻ വെച്ചിട്ട് ആന്റിക്കും ഡയമണ്ടും എല്ലാം ഒരു എക്സിബിഷൻ കം സെയിൽ നടക്കുന്നത്. അത് വേറൊന്നും വേണ്ടല്ല, നമ്മുടെ മാർത്താണ്ഡത്തെ മക്കൾക്ക് വേണ്ടിയാണ്. എന്ന് വെച്ചാൽ മാർത്താണ്ഡത്തെ ആൾക്കാർ എല്ലായിടത്തെ കളക്ഷനും കാരണം ഇത് സെയിലിന് വേണ്ടിയല്ല, നമ്മൾ പൂർണ്ണമായിട്ടും സെയിലിന് വേണ്ടിയല്ല. ഇവിടെ മാർത്താണ്ഡത്തുള്ള ആൾക്കാർ നമ്മുടെ ഏതൊക്കെ ഇപ്പം പോൾക്കി കളക്ഷൻ വെച്ചിട്ടുണ്ട്, കുന്തൻ ഡിസൈൻസ് വെച്ചിട്ടുണ്ട്, എല്ലാ ഡിസൈൻസും നമ്മൾ ഇവിടെ വെച്ചിട്ടുണ്ട്. അത് പൂർണ്ണമായിട്ടും സെയിൽസിന് വേണ്ടിയില്ല. എന്ന് വെച്ചാൽ ഇത് ഇന്ന് സെയിൽ നടക്കുമ്പോഴത്തേക്ക് ശരിക്കും തന്നെ നമ്മൾ ഇതിൽ പ്രോഫിറ്റും കാര്യങ്ങളാണെന്നുണ്ടെങ്കിൽ നോക്കുന്നില്ല. അത് കസ്റ്റമറിന് ഏറ്റവും കൂടുതൽ ബെനിഫിറ്റ് ആവുന്ന രീതിയിൽ നമ്മളത് കസ്റ്റമറിന് കൊടുക്കാം. അത് ഡയമണ്ട് ശരിക്കും ഡയമണ്ടിന് നല്ലൊരു ഓഫറാണ് ഇത്തവണ. അത് അത്രയും കളക്ഷനും എല്ലാം കൂടെ നമ്മൾ കാഴ്ചവെക്കാൻ നമ്മൾ കൊടുക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ എല്ലാവരും വന്ന് ഷോറൂം വിസിറ്റ് ചെയ്യുക. എല്ലാവരും ഞാൻ സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. ഇപ്പൊ നമ്മുടെ ക്ഷണം സ്വീകരിച്ചെത്തിയ നമ്മുടെ നമ്മുടെ എല്ലാ കാര്യങ്ങളിലും നമ്മുടെ കൂടെ നിൽക്കുന്നത്, എപ്പോഴും നമ്മുടെ സപ്പോർട്ടായിട്ട് കൂടെ നിൽക്കുന്നതാണ്. അദ്ദേഹത്തിനെയും നമ്മുടെ സ്വീകരിച്ചെത്തിയ എല്ലാ കസ്റ്റമേഴ്സിനെയും ഞാൻ ഹൃദയത്തിന്റെ അങ്ങേയറ്റം നന്ദി അറിയിക്കുന്നു, സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. നന്ദി, നമസ്കാരം. இந்த மார்த்தாண்டத்திலே நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல முறையா நம்ம ஒரு கண்காட்சி, அதாவது கோல்டு கண்காட்சி, அதாவது ஆன்டிக் டைமண்ட் முறையா அறிமுகப்படுத்துறது மார்த்தாண்டம் பீமா. அதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் நம்ம சாருக்கு நன்றி சொல்லணும். திருப்பி இது நல்லபடியாக வெற்றி பெறதுக்கு வேண்டி நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். திருப்பி நமக்கு வர்ற கஸ்டமர் தான் தெய்வம். கஸ்டமர் இல்லைன்னா நமக்கு இந்த ஸ்தாபனம் வளராது. திருப்பி நம்ம செந்தில்குமார் சாரை மறக்க முடியாது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வருவார். நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அதாவது மோட்டிவேஷன் கொடுப்பாரு ஸ்டாஃபையும் சரி எல்லாருக்குமே. செந்தில்குமார் சாருக்கு ஒருபாடு நன்றி கூறுவேன். இன்னும் வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு மேடம் அவங்களுக்கும் நன்றி கூறி நல்லபடியாக வெற்றி பெற வேண்டும். அதுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். அப்போது இங்கே அமலாபால் வந்து தொடர்ந்தாங்க, நடிகை அமலாபால் திறந்தாங்க. அப்புறம் அங்கே எல்லாரும் நந்தங்காடு சொசைட்டிக்கு மேலே யாருன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. நின்றுட்டு மத்தியானத்துக்கு ஒரே கூட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கேருந்து நகை வாங்கினாங்க. முதல்ல நான் நகை வாங்கிட்டு போனோட அங்கே எல்லாருக்கும் பிடிச்சிட்டு உடனே எல்லாரும் வந்தாங்க. அதில் இருந்து நான் இன்னைக்கு வரை இங்கே கஷ்டமாக இன்னைக்கு என் பிள்ளைக்கு பர்த்டே பிள்ளைக்காடு டேட்டுக்கு இங்கே வந்து 2 வளையல் வாங்கிட்டு போனேன். அந்த ஃபங்க்ஷன்லேயே அவர் எல்லா நகையும் கொண்டு இடம் போட்டு பார்த்தெல்லாம் நான் கொடுத்த நகை தான் நல்லா இருக்குன்னு சொல்லி மகளுக்கு கொடுத்த நகை எல்லாம் திருப்பி இங்கே ஒன்று அவருக்கு மாற்றி எடுத்துருக்கேன். நெக்லஸ் வாங்கினேன். இந்த இவர் தான் என்கிட்ட வந்து சொன்னேன், அந்த நகையை கேஷ் போகிறதா இருந்து வச்சுட்டு போங்க, 2 நாள் கழிச்சு வாருங்கன்னு வந்து வாங்கி எனக்கு நல்லதாக தந்து அனுப்பினார். அப்புறம் இங்கே இருக்க நிறைய கஸ்டமர் அனிஷ் அவரை எனக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். நிறைய வழியில் கண்ணாலும் பேசுவாங்க, நினைப்பாங்க. அப்புறம் ஒரு சோசியல் ஒர்க் மாதிரி நல்ல ஒரு கண்பவை கற்று வச்சுருக்காங்க இங்கே இருக்கவங்க. அதனால ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு ஸ்தாபனம் எனக்கு பீமா. எல்லாருக்கும் நன்றி.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்த்தாண்டம் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது எல்லாருக்கும் நன்றி. மேனேஜ்மெண்ட் தேங்க்ஸ், மார்த்தாண்டம் எம்ப்ளாயிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டாப் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் நிறைய எஜுகேஷன் பண்ணியிருக்கோம். மார்த்தாண்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் தேங்க்ஸ். For our first sale of the day, I welcome our first customer of diamond sale, Mrs. Veena ma'am and family, to have a sparkling case of diamonds. And also, I welcome Mrs. Shobharani ma'am and family to have a traditional piece of antique collections from our beautiful collections. We will carry our collections from the down floor. Then you can visit the items from your cash counter downstairs. On behalf of Bima Marthandam, once again thanking you all for your valuable presence to make our events more grateful. Thank you all. വർഷം പിന്നിടുന്ന ഭീമ ജ്വല്ലറി, അതിൽ 11 വർഷമായ മാർത്താണ്ഡത്ത് ഭീമ ജ്വല്ലറി. ഇതിൽ നമ്മൾ ആദ്യമായിട്ട് ഒരു ഡയമണ്ട് ആന്റിക് എക്സിബിഷനാണ് ഇവിടെ മാർത്താണ്ഡത്ത് ഞങ്ങൾ സംഘടിപ്പിച്ചിരിക്കുന്നത്. ഇതെന്ന് പറഞ്ഞാൽ ധാരാളം കളക്ഷൻസ്, ലോകോത്തരമായിട്ടുള്ള ഡിസൈൻസ് എല്ലാം തന്നെ ഞങ്ങൾ ഇവിടെ ഡിസ്പ്ലേ ചെയ്തിട്ടുണ്ട്. എല്ലാവർക്കും വളരെ യൂണീക്ക് ആയിട്ടുള്ള, വളരെ വെറൈറ്റി ആയിട്ടുള്ള ഡിഫറെന്റ് കളക്ഷൻസുകളാണ് ഞങ്ങൾ ഇവിടെ ഏർപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. ഇത് ജസ്റ്റ് ഞങ്ങളുടെ ഒരു തുടക്കം മാത്രമാണ്. കന്യാകുമാരി ഡിസ്ട്രിക്റ്റിലെ ഏറ്റവും വലിയ കളക്ഷൻസുമായിട്ടാണ് ഞങ്ങൾ ഇവിടെ ഈ എക്സ്പോ സംഘടിപ്പിച്ചിരിക്കുന്നത്. നിങ്ങൾ ഓരോരുത്തരെയും ഞങ്ങൾ ഹാർദവമായി സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഇതിൽ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത എന്ന് പറഞ്ഞാൽ ഇന്ന് വരെ നിങ്ങൾ കണ്ടിട്ടില്ലാത്ത ഏറ്റവും വലിയൊരു ഡിസ്കൗണ്ട് ആണ് ഞങ്ങൾ ഇതിലൂടെ കൊടുക്കുന്നത്. ആന്റിക്കിന് ഞങ്ങൾ 35% മേക്കിംഗ് ചാർജിൽ ഡിസ്കൗണ്ട് കൊടുക്കുന്നുണ്ട്. അതുപോലെ തന്നെ ഡയമണ്ട് ക്യാരറ്റിന് ഞങ്ങൾ 15,000 രൂപയും, അതുപോലെ തന്നെ അതിന്റെ വാല്യൂ അഡീഷനിൽ 40% നമ്മൾ ഡിസ്കൗണ്ട് കൊടുക്കുന്നുണ്ട്. ഇന്ന് വരെ മാർത്താണ്ഡ ഭീമ കൊടുത്തിട്ടില്ലാത്ത ഒരു ഓഫറാണിത്. തീർച്ചയായിട്ടും മാക്സിമം ഓരോരുത്തരും ഇത് പ്രയോജനപ്പെടുത്താൻ ശ്രമിക്കുക. മാർത്താണ്ഡ ഭീമയെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഞങ്ങൾ ആദ്യമായിട്ടാണ് ഇങ്ങനെ ഒരു എക്സ്പോ സംഘടിപ്പിക്കുന്നത്. പക്ഷെ അത് വളരെ നല്ല രീതിയിൽ തന്നെ വിജയകരമായി തന്നെ തുടരുന്നുണ്ട്. ധാരാളം കസ്റ്റമേഴ്സ് രാവിലെ വന്നിരുന്നു. ജസ്റ്റ് നിങ്ങൾ എടുക്കാൻ അല്ലെങ്കിൽ കൂടി വന്ന് ജസ്റ്റ് ഒന്ന് എൻക്വയറി നടത്തി ഈ ലോകോത്തര ഡിസൈൻസ് എല്ലാം നിങ്ങളൊന്ന് പരിചയപ്പെടുക. അതിനായിട്ട് ഓരോരുത്തരെയും ഞങ്ങൾ മാർത്താണ്ഡത്ത് ഭീമയിലേക്ക് ക്ഷണിക്കുകയാണ്. എല്ലാത്തരം വെറൈറ്റികൾ, അതായത് മാർത്താണ്ഡ ഭീമ ഇതുവരെ കണ്ടിട്ടില്ലാത്ത എല്ലാ വെറൈറ്റി കളക്ഷൻസുകളും ഞങ്ങൾ ഇതിൽ ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഓരോ കസ്റ്റമേഴ്സും തീർച്ചയായിട്ടും വന്ന് ഞങ്ങളുടെ ഈ ഒരു എക്സ്പോയിൽ വന്ന് പങ്കെടുക്കുക. ഡയമണ്ടിലാണെങ്കിൽ തന്നെ ഏകദേശം 1000-ന് മുകളിൽ ക്യാരറ്റ് ഞങ്ങൾ ഇതിവിടെ ഡിസ്പ്ലേയിൽ വെച്ചിട്ടുണ്ട്. ഏറ്റവും ലൈറ്റ് വെയിറ്റ് മുതൽ ഹെവി വെയിറ്റ് ആയിട്ടുള്ള എല്ലാ കളക്ഷൻസുകളും ഞങ്ങൾ ഇതിൽ ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. ആന്റികൾ തന്നെയാണെങ്കിൽ നമുക്ക് ഏകദേശം ഒരു 2 പൗണ്ട് തൊട്ട് സ്റ്റാർട്ടിംഗ് ആയിട്ട് തന്നെ ഏറ്റവും നല്ല ഹെവി വെയിറ്റ് ആയിട്ടുള്ള ഒരു വെഡിങ് പാർട്ടീസിനൊക്കെ മാക്സിമം ഈ ഒരു ഓഫർ പ്രയോജനപ്പെടുന്ന തരത്തിലാണ് ഞങ്ങൾ ഇതിവിടെ സംഘടിപ്പിച്ചിരിക്കുന്നത്. അപ്പോൾ തീർച്ചയായിട്ടും കന്യാകുമാരി ഡിസ്ട്രിക്റ്റിലെ ഓരോരുത്തർക്കും ഇതൊരു വളരെ ഒരു പ്രത്യേക ഒരു വേറിട്ട അനുഭവം തന്നെയായിരിക്കും എന്ന് ഞങ്ങൾ തീർച്ചയായിട്ടും നിങ്ങൾക്ക് ഉറപ്പ് നൽകുന്നുണ്ട്. ഇതോടൊപ്പം തന്നെ നിങ്ങൾക്ക് പർച്ചേസ് ചെയ്യുന്നതിനകത്ത് ഇതുവരെ കിട്ടാത്ത ഒരു ഡിസ്കൗണ്ട് ഞങ്ങൾ ഓഫർ ചെയ്യുകയാണ്. തീർച്ചയായിട്ടും എല്ലാവരും മാർത്താണ്ഡ ഭീമയിലേക്ക് ഞങ്ങൾ ഹാർദവമായി സ്വാഗതം ചെയ്യുന്നു. பீமால கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி டைமண்ட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அண்ட் கஸ்டமர் சர்வீஸும் ரொம்ப நல்லா இருக்கு. நானும் அம்மாவும் இங்கே இந்த கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். இந்த டைமண்ட் அண்ட் ஆன்டிக் ஃபெஸ்டிவலில் நாங்கள் வந்து நிறைய காசு சேவ் பண்ணோம். ஆக்சுவலி இங்கே வந்து இன்னைக்கு இது ஸ்டார்ட் ஆகுது 25th ஜூலை. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்.
ഞങ്ങൾ ഫീൽഡ് സ്ഥിരം കസ്റ്റമറാണ്. ഞങ്ങളൊരു 3-4 വർഷം കൊണ്ട് ഇവിടെ സ്വർണ്ണാഭരണങ്ങളൊക്കെ എടുക്കുന്നുണ്ട്. പിന്നെ ഇപ്പോൾ ആൻറ്റിക്കിൻ്റെയും നഗാസിൻ്റെയൊക്കെ കളക്ഷൻ കണ്ടിട്ട് വന്നതാണ്. രീതിയിൽ നല്ലതായിട്ട് നല്ല സർവീസ് ഒക്കെ ഉണ്ട്, ഡിസ്കൗണ്ടും ഉണ്ട്. അതുകൊണ്ട് ഞങ്ങൾക്ക് നല്ലോണം ഇഷ്ടപ്പെട്ടു. நமஸ்காரம். மார்த்தாண்டம் பீமா ஜுவல்லரியில சேமிப்பு திட்டம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நம்ம கிட்ட 2 சேமிப்பு திட்டம் இருக்கு. ஒன்னு ஃபியூச்சர் பிளஸ், ஒன்னு ஃபியூச்சர் கோல்ட். ஃபியூச்சர் பிளஸ்னா எப்படின்னா, நீங்க மாசம் மாசம் அமௌண்ட் 500, 1000, 2000, 5000, 10000 அப்படின்னு அடைச்சிக்கலாம். நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே அமௌண்ட்ல கட்டுவீங்க. 11 மாசம் நீங்க பே பண்ணுவீங்க. கடைசி மாசத்துக்கானது கம்பெனி சைட்ல இருந்து பே பண்ணுவாங்க. சேர்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபியூச்சர் கோல்டுனா நீங்க அடைக்கிற அமௌண்ட்டுக்கான கோல்டு வெயிட் ஆட் ஆகும். இது 5000 ரூபாய் அடைக்கிறீங்கன்னா அந்த 5000 ரூபாய்க்கான வெயிட் என்ன வருமோ அது உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த மாதிரி டோட்டலா 11 மாசம் ஆட் ஆகுற வெயிட்டுக்கு நீங்க எடுக்க வரும்போது செய்கூலியில உங்களுக்கு 10% கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட வெயிட் ஸ்கீம் அண்ட் போனஸ் ஸ்கீம் அப்படின்னு 2 ஸ்கீம் இருக்குது. இதுல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்டா அடைச்சு தங்கமா அதை மாத்திக்கலாம்.